சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்தர்களே, ஐயப்பன் 48 நாள் வழிமுறையில் இன்று நாம் அடைகின்ற நாள் 45வது நாள். இந்த நன்னாளில் நாம் பார்க்கப் போவது சபரிமலை யாத்திரையில் நாம் செல்வது வெறும் நடைப்பயணம் அல்ல. அது ஒரு மன ஒற்றுமையின் பயணம். மாலை அணிந்த நாளிலிருந்து நாம் அனைவரும் ஐயப்பனாகவே கருதப்படுகிறோம். ஆகவே மாலை அணிந்த மற்ற பக்தர்களையும் சுவாமிமார்களையும் ஐயப்பனாகவே கருத வேண்டும். சபரிமலை யாத்திரை என்பது மலை ஏறும் பயணம் மட்டும் அல்ல, அது பக்தர்களாகிய நம்மை நல்ல மனிதனாக மாற்றும் பயணமே. சபரிமலையில் பக்தர்கள் யாரும் பெரியவரும் அல்ல, யாரும் சிறியவரும் அல்ல, அரசனும் இல்லை, அடிமையும் இல்லை. அனைவருக்கும் ஒரே பெயர், தத்துவமசி, நீயே அது, நீயே கடவுள், சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்தர்களாகிய நாம் கருப்பு உடை அணிந்து அந்த நொடியில் ஜாதி மறக்கப்படுகிறது, பதவி களைந்து விடப்படுகிறது, பணமும் பெருமையும் மண்ணோடு சேர்க்கப்படுகிறது. யாத்திரையின் போது ஒரு துளி தண்ணீர் இருந்தால் கூட அது எல்லோருக்கும் சமம். ஒரு ரொட்டி இருந்தால் கூட அது சகோதரத்துவத்துடன் பகிரப்படுகிறது. பயணத்தின் போது வழியில் பக்தர் ஒருவர் சோர்ந்தாலும் மற்ற பக்தர்கள் அவரை கைப்பிடிக்கின்றனர். ஒருவர் தளர்ந்து விழுந்தாலும் பல பக்தர்கள் தாங்கி நிறுத்துகின்றனர். இதுதான் ஐயப்பன் சொல்லும் சமத்துவம். இதெல்லாம் புத்தகங்களில் எழுதப்பட்டதல்ல, நடத்தி காட்டப்படும் உண்மை. பக்தர்கள் அனைவரும் ஒன்றே என்று ஐயப்பன் சொல்வதுதான் சபரிமலை யாத்திரையில் பக்தர்கள் ஆகிய நாம் உணர்ந்து கொள்கிறோம். இங்கு நீங்கள் யாரும் தனிமையில் இல்லை, நீங்கள் அனைவரும் சகோதரர்கள்தான். ஐயப்ப பக்தர்களின் அகந்தை உருகும் இடம், ஆணவம் கரையும் பாதையே இதுவே. அன்பு மலரும் சபரிமலை யாத்திரையிலேயே. ஆகவே பக்தர்களே, இந்த 45வது நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே. சமத்துவம் என்பது வாய் வார்த்தைக்காக பேசுவதல்ல, சகோதரத்துவமாக வாழ்வதே. அனைவரையும் சகோதரர்களாகவும் நல்ல மனிதர்களாகவும் பார்க்க கற்றுக்கொள்வோம். இதை கற்றுத் தருபவரே நம் ஐயன் ஐயப்பன். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இத்தகைய ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.